வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நான் நீங்கள் எல்லாரும் வாழ்த்து விட்டப்ப ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்கள் எல்லாருமே கேம் வீக் 8 ரிவ்யூ ப்ளஸ் கேம் வீக் 9 ப்ரீவியூக்கு வெல்கம் பண்ணுறோம். அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பிபி வெல்கம் பேக் டு தி ஷோ. பிபி கொஞ்ச நாளாக வேற ராஸ்டர் யூஸ் பண்ணிருந்தோம், வேற ஃபேன்ஸ், பிகாஸ் என்ன சொல்கிறது, செல்சி ஜாஸ்தியாக பேசுகிறோம் அந்த மாதிரிலாம் இருந்தது. லைக் செல்சி ஃபேன் பயஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அஜய் கூட அதனால தான் அஜய் கூட கொஞ்சம் பிரேக் கொடுத்தோம் நடுவில். ஸோ யா, ஜஸ்ட் தாட் வில் கால் யூ பேக் டுடே. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் பேக் ஆன் த ஷோ. கண்டிப்பா, ஆல்வேஸ் ஹாப்பி டு பீ ஹியர். எப்போ கூப்பிட்டாலும் எஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹேவ் யூ as well. அண்ட் பிபி ரிவ்யூஸில் ஒரு கேம் தான் பிபி நான் ஆரம்பிப்பேன். ஐ திங்க் மேன்செஸ்டர் யுனைடெட் கோயிங் டு ஆன்ஃபீல்ட் 1-2 எவனுமே பார்க்காத ரிசல்ட், இது எவனுமே ப்ரெடிக்ட் பண்ணாத ரிசல்ட்டு. நான் நினச்சேன் இந்த கேம் தான் தே வில் டேர்ன் த கார்னர்னு நினச்சேன் லிவர்பூல். பட் நிறையா சான்சஸ் இருந்தது. கேக்போவே 3 வாட்டி போஸ்ட் வச்சான். ஸோ ஐ வுடன்ட் சே இது ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன் லிவர்பூல்கிட்ட. ஐட் சே இட்ஸ் அ பேட் ரிசல்ட் தான், மோர் ஆர் லெஸ். பேட் ரிசல்ட், ஐ மீன் ஓரளவுக்கு பேட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா லைக் ஏன் எக்கிட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணல, ஏன் லைக் எக்கிட்டிக்கே தான் ஒன் ஹஸ் பீன் ஃபார்ம். சாலா ஃபுல் கோஸ்ட் மோடு. அண்ட் பட் இன்னொரு யுனைடெட் லிட்டரலா 2 மினிட்ஸ்லயே லைக் ஐ திங்க் 62 செகண்ட்ஸா சம்திங் லைக் தட், 63 செகண்ட்ஸ் யுனைடெட் ஸ்கோர் பண்ணாங்க. அது கேவலமான டிஃபெண்டிங். அது ஹெட் இன்ஜரியா இல்லையான்னு நம்ம டிபேட் பண்ணலாம். பட் டு பி ஃபேர், அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் யாரும் ஆர்கியூ பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா, வேண்டேக்கே அவன் பிளேயரையே எக்ஸாக்ட்லி அது பண்ணதால மேபி அப்படி ஆச்சுன்னு தெரியல. பட் ஸ்டில் அப்படி போனாங்க லிவர்பூல். பட் லிவர்பூல் கேம் பேக் இன் தி கேம் வெல். சரி, ஓகே, 1-1 அடிச்சாங்க. கேக்பா ஃபைனலி ஸ்கோர் 3 வாட்டி போஸ்ட். அதுக்கப்புறமா சரி, ஓகே, இங்கேருந்து எப்படியோ சாலாக்கு ஒரு சான்ஸ் வரும் இல்லை, யாருக்காவது ஒரு சான்ஸ் முடிச்சாங்கன்னு பார்த்தா யுனைடெட் என்ன பக்கம் போய் அவங்க அடிக்கிறாங்க செட் பீஸ்ல இருந்து. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வேற லெவல் பால், ஹாரி மெக்வயர் வேற லெவல் ஹெட்ரு. தலைவர் ஹாரி மெக்வயர்னாலே கிளட்ச் தான் போல இருக்கு. லைக் எங்கே பார்த்தாலும் லைக் லாஸ்ட் மினிட் குருஷியல் வின்னிங் ஹெட்ரஸ் தான் அடிக்கிறான். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஆன்ஃபீல்டு 9 years. ஸோ அது லாங் டைம். ஆமா, ஃபைனலி தலைவனுக்கு பேக் டு பேக் கேம்ஸ் வின் பண்ண வேற பொருத்தமான வேற எந்த இடமே கிடையாது. ஃபைனலி ரூபன் அமோரிம்க்கு ஃபைனலி ஹஸ் ஒன் பேக் டு பேக் கேம்ஸ், அதுவும் ஆன்ஃபீல்ட்ல. ஸோ லெட்ஸ் see இங்க எப்படி போகுது ரெண்டு டீமுக்குமே சேர்த்து. டெஃபினெட்லி குட் ரிசல்ட் தான் ஃபார் யுனைடெட் as well. அண்ட் லிவர்பூல் பற்றி பேசுவோம் நம்ம அடுத்த வாரம். தே ஆர் கோயிங் டு பிரென்ஃபர்ட். அந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரென்ஃபோர்ட் ரிசல்ட் டக்குன்னு பார்த்துடலாம். மண்டே நைட் ஃபிக்ஸ்சராக இருந்தது, வெஸ்ட் ஹாம் வர்சஸ் பிரென்ஃபோர்ட் 2-0 வின். நான் நினச்சேன் இதுதான் நூனோட ஃபர்ஸ்ட் வின்னு நினச்சேன். அண்டர் he hasn't got a win yet ல நூனோ, or has he? I'm not sure. I thought இதுதான் ஃபர்ஸ்ட் வின்னா இருக்கும்னு நினைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி this wasn't the case. அதுவே எனக்கு தெரியல. ஆமா ப்ரோ, போயிட்டு வந்துருக்காங்க எல்லாத்துக்கும். கரெக்ட். நூனோ ஹஸ் ஸ்டில் நாட் காட் அ வின் வித் வெஸ்ட் ஹாம். ட்ரா தான் வந்தது. அண்ட் ட்ராக்கு அப்புறமா இது பிளேட் ஆர்சனல், எங்களோட ஆடினானுங்க எமிரேட்ஸில். ஸோ அந்த கேமில் அவனுங்க ஃபுல்லாக நல்லிஃபை ஆகிட்டானுங்க. இந்த கேம் தான் நினச்சேன், நடக்கலை. பிரென்ஃபோர்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் லைட்டாக அண்டர் த ரேடாரில் போயிட்டு இந்த மாதிரி டீம்ஸ்லாம் நல்லா ரிசல்ட் எடுத்துடுறானுங்க. ஸோ ஆக்சுவலி குட் ஃபார் தெம், பிகாஸ் ஐ தாட் பிரென்ஃபோர்ட் மைட் ஸ்ட்ரகிள் இன் இந்த சீசன். பட் பரவாயில்ல, ஒரு மிட் டேபிள் டீம் மாதிரி இருந்தானுங்க. எனிதிங் டு ஆட் ஆன் திஸ் கேம் பிபி? வெஸ்ட் ஹாம், when are they going down? எனக்கு அது like when are they going down? I think they will go down this season. Like you think so? 19th ல இருக்கறாங்க. சோ ஆன் கோர்ஸ் தான். எப்பவே சொன்னதே going down ன்னு. I don't see it being any different. ஏனா அவங்க ஸ்குவாட் மாற முடியாதுன்றீங்களா? நோ சான்ஸ்ன்றீங்களா? இந்த ஸ்குவாட் மேபி அங்கங்க பவுன்ஸ் வரும். மேபி they might plug 2-3 wins இங்கங்க. பட் ஓவராலா ஒரு 30 கேம் முன்ன இருக்க சஸ்டெயின் பண்ண அளவுக்கு ஸ்குவாட் இல்லன்னு தான் எனக்கு தோணுது. சோ 4 பாயிண்ட்ல இருக்கறானுங்க 8 கேம்ல. சோ I don't know. I mean கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். ஓகே, ஐ டோன்ட் நோ, எனக்கு ஸ்டில் டூ ஏர்லி மாதிரி தெரியுது. ஐ டோன்ட் நோ, நூனோ மாதிரி ஒரு நல்ல he had a really good season last year, especially with Nottingham Forest. Maybe he can turn it around and தெரியல. I think he can, but let's see what happens. நூனோ பவுன்ஸ் மாதிரி வரும், பட் அது அங்க எஸ்கேப் ஆக முடியுமாங்கிறது எனக்கு டவுட் தான். சோ அதனால கஷ்டம்.
கரெக்டு. ஸோ வெஸ்ட் ஹாம் அந்த கேம் பார்க்குறதுக்கு என்ன, வெஸ்ட் ஹாம் தோத்துறாங்க ஆப்வியஸ்லி பிரென்ஃபோர்டோட. இப்போது வந்து லிவர்பூல் பார்ப்போம், கோயிங் டு பிரென்ஃபோர்ட், ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம். லிவர்பூல் இன்னைக்கு 5-1 ஜெயிச்சுக்கிறாங்க பிபி சாம்பியன்ஸ் லீக்ல. அவே வெண்ட் 1-0 டவுன் அகேன்ஸ்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் அண்ட் வந்துட்டானுங்க, ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துறானுங்க. அண்ட் தே ஹாவ் அ ரியலி குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் பிரென்ஃபோர்ட். 8 கேமில் வந்து 6 வின்னு, ஒரு வாட்டி தான் தோத்துருக்கானுங்க அண்ட் ஒரு ட்ரா. ஸோ ஐ திங்க் இந்த ஃபார்ம், இன்னைக்கோட ஃபார்ம் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சாலா வர பெஞ்ச் பண்ணியிருந்தான், சாலா ஆரம்பிக்கல. ஸ்டார்டட் வித் கிட்டிகே அண்ட் ஐசக். கரெக்ட், கோயிங் பேக் டு ஹிஸ் ஹோம் கண்ட்ரி ஜெர்மனி. ஸோ மேபி அதனால ஒரு ஹோம் கம்மிங்காக இருந்திருக்கும். பட் லெட்ஸ் see whether he can do it in the Premier League. அதுதான் மெயின். ஸோ இந்த வாரம் எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? கஷ்டமான கேம் தான், ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் அண்டர் த லைட்ஸ் வேற. ஸோ அதனால அது ஒரு பெரிய இதுவா இருக்கும். பட் பிரென்ட்ஃபோர்ட் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே ப்ரே பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, தாமஸ் வரைக்கும் போயிட்டாங்க, கீழே சனிச்சுவாங்க அப்படின்னு நான் நினைச்சா நல்லாவே இருக்காங்க. ஆக்சுவலி டூயிங் பிரிட்டி வெல். கேம் ஹோம்ல வந்து ஜிடெக் கம்யூனிட்டி தான், ஜிடெக்ல தான். பட் அண்ட் மத்தியானம் நைட் கேம், அங்க நைட் கேம் தான், அண்டர் த லைட்ஸ். லேட் கிக் ஆஃப். I'll say a draw, ஒரு 2-2 draw. நல்ல கேமா இருக்கும். பட் I don't see Liverpool winning that. Brentford நல்லா டஃப் கொடுப்பானுங்க. It'll be a 2-2 draw. ஓகே, எனக்கு லிவர்பூல் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கு ஐ எம் டெம்ப்டட் டு சே அதுதான். பட் எனக்கு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு லீக்ல டாப்ல இருக்கணும், அத சொல்லுங்க. பரவாயில்ல, அஜெண்டஸ்லாம் இருக்கட்டும், அது தப்பே கிடையாது. கரெக்ட். பட் ஹோப்ஃபுல்லி ட்ராவா இருந்தா நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். பட் ஐ திங்க் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது பிபி. ஐ திங்க் they might win 1-2. they'll concede a goal, but I think they will win 1-2. so I have to say, நான் வந்து மைண்ட் ஓவர் ஹார்ட் மாதிரி தான் பேசணும் இந்த எபிசோட்ல. நீங்க எப்படி வேணாலும் பேசலாம், நீங்க தான் கெஸ்ட்ல. ஸோ நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஐ ஷுட் பி வெரி என்ன சொல்றது, வாட்ஸ் த வேர்ட், சப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது, நான் ஒப்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ அதான். பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றீங்க என்னவோ, சரி கரெக்ட், ஜனங்களுக்கு புரியணும், பாத்துக்கலாம். எஸ். ஸோ லிவர்பூல் கேம் பார்த்தாச்சு. அடுத்தது யுனைடெட் கேம் பார்த்துருவோமே, அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் அகேன்ஸ்ட் பிரைட்டன் வந்து போன வாரம் பிரைட்டன் கேம் பார்த்து டச் பண்ணுவோம். போன வாரம் வந்து தே 1-1 ட்ரா ஆகி தே ஹேட் கான் அஹெட் ஆஃப் நியூகாசில். 84th மினிட்ல வெல்பெக் பிரேஸ் ப்ரோ. வெல்பெக் நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், வெல்பெக் அண்டர் பிரைட்டன் ஷர்ட் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறார் நம்பாலு. ஸோ இந்த கேம் பத்தி ஏதாவது ஆட் பண்றீங்களா? வால்டமார்டு நல்ல ஃபிளிக் பண்ணி ஒரு ஃபினிஷ் பண்ணியிருந்தான். ஸோ இட் வாஸ் a nice goal. நியூகாசில் என்னன்னு தெரியல. ஐ மீன் பென்ஃபிகாவோட ஜெயிச்சாங்க மிட் வீக்ல சாம்பியன்ஸ் லீக்ல, which was good. பட் பிரீமியர் லீக்ல என்னன்னு தெரியல. ஐ மீன் ஐ டோன்ட் நோ. 14th இருக்கிறானுங்க. அதான் இசாக் விட்டது வந்து ரெண்டு பேருக்குமே சரியா வரல. இசாக்கும் நல்லா பண்ணல, கடைசியில இவங்களும் சரியா பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். பட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐ மீன் லெட்ஸ் see எவ்வளவு நாள் கழிச்சு எடி ஹாவ் வந்து பொறுத்து பண்ணு. பிகாஸ் he is not like வந்து லைக் கடைசி 2 seasons பார்க்கச்சே this is probably one of his worst starts தான் உண்மையை சொல்ல போனோம்னா. ஸோ லெட்ஸ் see எங்க தானே. பிரைட்டன் on the other hand, அவங்க மாதிரி just doing their thing. Yeah. Correct. So Brighton, coming back to Brighton are hosting Manchester United. United are hosting Brighton. My apologies. United are hosting at Old Trafford. United obviously இப்பதான் பேசணும், coming back out of a good result. So do you think it will be 3 games in a row ஜெயிச்சிருவானுங்களா? ரொம்ப நாள் கழிச்சு 3 games in a row ஜெயிச்சிருவானுங்களான்னு எனக்கு தெரியல. பட் could this be the time? பிரைட்டனுக்கு வந்து ஐ திங்க் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல நல்ல ரெக்கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அங்க ஜெயிச்சிருக்கானுங்க வேற. சோ you are right. போன ஜனவரியில தான் 3-1 ஜெயிச்சிருக்கானுங்க. அதுக்கு முன்னாடியோ லைக் they have a decent record ஓல்ட் ட்ராஃபர்ட்ல சொல்ல போறோம்னா. you're right. Yeah. எல்லாம் I'm not sure like வந்து you never know. United வந்து like எப்பவுமே வந்து இந்த மாதிரி big gamesக்குலாம் they've always gotten. நம்ம லிவர்பூல் போன வருஷமும் they should have won it. You're right. Draw chain இந்த கேம் நல்லாவே விளையாடுனானுங்க, ஹிட் அடிச்சானுங்க. பட் அதுக்கு மேல இந்த சீசனும் பாத்தீங்கன்னா லைக் ஆர்சனலோட they played well, but லாஸ்ட் செல்சியோட ஜெயிச்சானுங்க, லிவர்பூலோட ஜெயிச்சிருக்கானுங்க. சோ
இந்த பெரிய கேம்ஸ் தான் they have gotten up. இந்த மத்த கேம்ஸ் தான் I'm not sure. So I'll go for again another 2-2. நல்ல கேமா இருக்கும், நல்ல ஒரு 2-2 டிரா. நானும் ட்ரா தான் போகிறேன் ஆக்சுவலாக. ஐ திங்க் பிரைட்டன் மாதிரி ஒரு டீம் வந்து தேர் ஆல்சோ நைஸ் வெல் கோச் டீம் தான், யூனோ அண்டர் தேர் கோச். அண்ட் இந்த மாதிரி டீமோட தான் எப்பயுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த பிரைட்ஃபர்ட், பிரைட்டன், யூனோ பர்ன்மத், இந்த மாதிரி டீம்ஸ்லாம் ஹோல் ட்ராஃபர்டே வந்து அடிச்சுக்கிறானுங்க. ஸோ ஐம் கோன் கோ ஃபார் அ ட்ரா. ஐல் கோ ஃபார் அ 1-1 ட்ரா. லெட்ஸ் see what happens அந்த கேமில். அடுத்தது வந்து உங்கள் கேம் போவோம் பிபி. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வர்சஸ் செல்சி. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடினானுங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பித்த உடனே ஒரு சூப்பர் நைஸ் பால் ஃப்ரம் பெட்ரோ நேட்டோ, பீட் த மேன் லெஃப்ட் ஃபுட் கிராஸ். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஐ திங்க் த ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன்ட் ஃபார் யூனோ ஃபார் செல்சி டு ஸ்கோர் மோர் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் 2 கோல் டக்குன்னு அடிச்சானுங்க. அண்ட் கடைசியில் ரீஸ் ஜேம்ஸ் யூனோ செரி ஆன் டாப் ஆஃப் த கேக். ஒன்லி டவுன் சைடு என்னன்னா மாலோ கோஸ்டோ வந்து டைரக்ட் ரெட் கார்டு வாங்கிக்கிறான் 87th மினிட்ல. அண்ட் இன்னொரு செகண்ட் எல்லோ அது. யா யூ ரைட். செகண்ட் ஹாஃப்ல தானே ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு வாங்கினா. ஐ ரிமெம்பர் நோ. யா கரெக்ட். ஸோ அதுதான் நடந்தது. செகண்ட் எல்லோ அண்ட் யூ சென்ட் ஆஃப். அண்ட் இன்னொரு ஆள் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. கேம் முடிச்ச உடனே நம்ம ஆள் வந்து அந்த பிரசிடென்ட்ஸ் பாக்ஸ், அந்த டைரக்டர்ஸ் பாக்ஸ்லேருந்து மேரனாக்கர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாரும் கிளம்பிட்டார் நம்பால். கிளம்புன உடனே ஐ திங்க் தேர் வாஸ் பேப்பர் டாக் ஆல்ரெடி சேயிங் தட் ஆன்ஜ் வந்து கிளம்பிட்டாங்கன்னு. அண்ட் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலே சொல்லிட்டானுங்க தட் ஆன்ஜ் வாஸ் சாக்ட். அண்ட் யா த ஃப்ளோர் இஸ் ஆல் யோர்ஸ் பிபி. நீங்கள் தான் வந்து சாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்களே சொல்லுங்க, எதுக்கு சாக் பண்ணீங்க அவரை? அவங்க சான்ஸ் புஷ் பண்ணா நான் என்னங்க பண்ணுவேன்? ஆக்சுவலி 3-0 கேம் இல்ல, வெறும்ல 3-0 ஸ்கோர் பார்த்துட்டு ஓகே நாங்க டாமினேட் பண்ண நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பண்ணலாம்னு நினைக்க கூடாது. நாங்க எங்க சான்சஸ் எடுத்தோம், அவங்க சான்சஸ் எடுக்கல, அவ்வளவுதான். ஏன்னா பாயிண்ட் சான்சஸ் வச்சிருந்தானுங்க. எனக்கு செல்சியோட என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அகைன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணோம். கடைசி இதுக்கு முன்னாடி 2-3 கேம் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரீசெண்டாவே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏர்லி கோல் போனோம். இந்த கேம் வந்து we went back to routine மாதிரி ஆச்சு. ஏன்னா கேவலமான சீப் கிவ் அவேஸ், லாவியோர் கிவ் அவே, சலபோர் கிவ் அவே மாத்தி லைக் கிளவுன் மூமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அதுக்கு ஏத்த மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணல. ஆமா சரி ஓகே. ஹாஃப்ல வந்து 0-0 போனோம். ஹாஃப் டைம்ல எல்லாரும் செருப்பால் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒரு தண்டம், நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு இது அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல டோட்டலி டிஃப்ரெண்ட் டீமா வந்தாங்க. எஸ் சேஞ்ச் ஆஃப் கொண்டு வந்தான் and they made the impact. பட் வந்து அதான் செகண்ட் ஹாஃப்ல டக்குன்னு 2 கோல் போச்சு. 2வது கோல் ஐ திங்க் he should have saved it. I mean that wasn't a great free kick, but once you have ஒரு கை மேல படுதுன்னா you are supposed to save that. அதுக்கப்புறம் கூட நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் they had chances. பாயிண்ட் பிளாங்க்ல ஒரு வந்து தூக்கி 6 அடிக்கிறாங்க, போஸ்ட் அடிக்கிறாங்க, அடிக்கிறானுங்க, எல்லாமே பண்றானுங்க. கோல் மட்டும் தான் வரல. எனக்கு அந்த நிமிஷம் தான் பாவமா இருக்கு. பிகாஸ் எஸ் 8 கேமா ஜெயிக்கல ஃபாரஸ்ட், பட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 கேமா ஜெயிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் யூரோப்பா லீக் கேமே ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. நாட் லைக் வந்து எதுவுமே கிரியேட் பண்ணல, தண்டமா இருக்கானுங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. தே ஆர் ஆக்சுவலி பிளேயிங் வெல் அட்டாக்ல, பட் கோல் தான் வரமாட்டேங்குது. கிறிஸ்வுட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மிஸ் பண்றான் சான்சஸ். போன சீசனோட ஹாஃப் கிறிஸ்வுட் இருந்தா கூட அட்லீஸ்ட் 4 கேமா ஜெயிச்சிருப்பானுங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அதான் உண்மை, அப்பட்டமான உண்மை அதுதான். ஸோ ஐ திங்க் மெயின் காரணம் வந்து இட்ஸ் ஹூ வி ஆர் மேட் தான். ஆமா அது வந்து 70 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் ஓனா காமிச்சிருந்தாங்க. 65 நிமிஷம் 70 நிமிஷம் காமிச்சாங்க. அந்த பாக்ஸ் அந்த சேர் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். சரி என்னன்னா நான் என்னுடைய மேட்ச் முடிச்சுட்டு நீங்க எனக்கு மார்னிங் கேம் 6:30 மார்னிங் கிக் ஆஃப் எனக்கு. சரி மார்னிங் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனேன். வரத்துக்குள்ள 5 சாக்கிங் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள சாக் பண்ணீங்க அப்படின்னு. அண்ட் கழுது கட்ட குட்டிச்சவரங்கிற மாதிரி சாண்டைட்ஸ் நான்சென்ஸ் கூட்டு வந்துட்டானுங்க வாழக்கு போல. சாண்டைட்ஸ் வந்து ஐ திங்க் இந்த ஸ்குவாட் வந்து சாண்டைட்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு ஸ்குவாட் தான். சாண்டைட்ஸ் நமக்கே தெரியும். எதுவும் லைக் வந்து சென்சஸ்லாம் எதுவும் இந்த டாக்டிக்ஸ் லொட்டுலுஸ்க்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. சிம்பிளா ஒரு 4-4-2 அந்த மாதிரி தான் பண்ணி I think he can save Nottingham season. ஒரு they won't do great things, but at least he'll save that season. ஒரு எஸ்கேப் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான்.
ஓகே செல்சி உங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். சோ பட் சொல்லுங்க in terms of we took our chances but again defensively ரொம்பவே வீக் தான். and again இன்னொரு ரெட் கார்டு. டிசிப்ளின் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. லைக் அநியாயத்துக்கு டிசிப்ளின் கேவலமா இருக்கு. லைக் 5 கேம் எங்கள மாதிரி ஆயிட்டீங்க போன சீசன் ஆர்சனல் மாதிரி. யா கிரேசி. ஒரே நல்ல விஷயம் என்னன்னா 87th மினிட்ல வாங்கினார் malo gusto. so game was effectively over. and next game malo gusto பாக்க அந்த தருதல வந்து எனக்கு கிடையாது. சோ அதனால ஓகே. அண்ட் எல்லா ரெட் கார்டும் வந்து இல்ல செல்சி ரெட் கார்டு யூ cannot debate itself. அது ரெட் கார்டு தான் பேசிக்கா. எதுமே வந்து was not even touch and go or we were little bit hard done by few red cards. but இதுல வந்து எதுமே சொல்ல முடியாது ஆக்சுவலா செல்சில. எல்லாமே ரெட் கார்டு தான். எல்லாமே லைக் பிளேயர்ஸோட அந்த லேக் ஆஃப் டிசிப்ளின் சொல்லி ஆகணும். நல்ல வேளை அயாக்ஸ் கேம்ல எந்த ரெட் கார்டும் வாங்கல. பட் அந்த டீம் தான் வாங்கிச்சு. அதான் பட் மீதி இருக்கிற இந்த 4 கேம்ஸ் பத்தி அப்புறமா பேசுவோம். பட் குட் ஸ்டார்ட் டு இது. ஒரு நல்ல விஷயம் சாட்டர்டே காத்தால ஒரு வின்னு. நல்ல ஓகே மீதி கேம்ஸ் தான் கொஞ்சம் நிம்மதியா பார்க்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு போச்சு. கரெக்ட். உங்க கேம் போறதுக்கு முன்னால செல்சி அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் ஹோஸ்டிங் சண்டர்லேண்ட் போறதுக்கு முன்னால குயிக்கா சண்டர்லேண்ட் கேம் பார்த்துருவோம். சண்டர்லேண்ட் டூயிங் த பிஸ்னஸ் மேன் 2-0 வின் அகேன்ஸ்ட் வுல்வ்ஸ். கடைசியில் வந்து 2வது கோல் அடிச்சிட்டானுங்க. கம்ஃபர்டபிளி சிட்டிங் இன் 7th பொசிஷன் பிபி. ஆல்ரெடி இன்னைக்கு தான் பார்த்தேன் நியூலி ப்ரொமோட்டட் டீம் ஆல்ரெடி கிராஸ்ட் என்ன சொல்றது போன சீசன் சவுத்ஆம்ப்டனோட ரெலிகேட் ஆன பாயிண்ட்ஸ் டேலி ஆல்ரெடி. அதெல்லாம் வந்து எதுக்கு போஸ்ட் மாதிரி போடுறாங்கன்னு கூட தெரியல. இதெல்லாம் சண்டர்லேண்ட்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி வச்சுக்கிறானுங்க. பட் எனிவே சண்டர்லேண்ட் எனிவே டூயிங் த பிஸ்னஸ். கிரானைட் ஜாக்கா லீடிங் த டீம் பேசிக்லி அண்ட் லீடிங் த டீம் வெரி வெல். எனிதிங் டு ஆட் ஆன் திஸ் கேம் சண்டர்லேண்ட் வுல்வ்ஸ்ல? உல்சரன்ஸ் தான் பாவமா இருக்கு. ஏன்னா அவங்களும் வந்து another team that are fighting relegation 20th இருக்கானுங்க. ரொம்ப பாவமா இருக்கு. லைக் போன சீசன் வந்து இந்த விக்டர் பெரேராவா வந்தா he has a decent CV. உள்ள வந்து I think he won 5 or 6 games in a row something. இந்த சீசன் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் சண்டர்லைன் கோயிங் வெல். ஆக்சுவலி எப்பதான் பாக்குறேன் நீங்க சொன்னப்புறம் தெரிஞ்சது லைக் செல்சியும் சண்டர்லைன் ஒரே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. ரெண்டு பேரும் கரெக்ட். சோ இந்த ஒரு நல்ல கேமா இருக்கும் எனக்கு தோணுது. அண்ட் கடைசியாக நீங்கள் சண்டர்லேண்ட் 2017 ஆடும்போது 5-1 ஜெயிச்சுக்கிறீங்க. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சண்டர்லேண்ட். பட் அட் த சேம் டைம் ஐ வுட் சே செல்சி ஹேவ் த ஃபயர் பவர் டு வின் த கேம் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். இந்த மாதிரி கேம்லாம் ஜெயிக்கணும். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கேம் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில்? ஃபார் மீ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேம் ஜெயிக்கணும். இன்ஃபேக்ட் வந்து இன்டர்நேஷனல் பிரேக் வர எல்லா கேமும் ஜெயிக்கணும் டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்து செல்சி ஃபிக்ஸ்டர் சைடு பார்த்தனா லைக் அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் ஈவன் ஆக்சுவலி ஒன். இதுக்கு அடுத்தது சண்டர்லேண்ட் ஹோம்ல அது ஜெயிக்கணும். அப்புறம் வுல்வ்ஸ் கேரபாக் கப்ல அது ஜெயிக்கணும். அப்புறம் ஸ்பர்ஸ் அவே எப்பவுமே நாங்க அடிப்போம். we have to win that. கேரபாக் சாம்பியன்ஸ் லீக்ல அதுக்கப்புறம் அகைன் வுல்வ்ஸ் பிரீமியர் லீக்ல பிஃபோர் தி இன்டர்நேஷனல் பிரேக். ஐடியலி ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா எல்லா கேமுமே செல்சி ஜெயிக்கணும். அண்ட் இந்த கேம் நானும் ஜெயிக்கிற மாதிரி பாக்குறேன். சோ இஃப் வி ஆர் எனி சீரியஸ் இந்த சீசன் ஆஃப் பண்ணணும்னா இந்த எல்லா கேமுமே ஜெயிக்கணும். உண்மையே சொல்ல போனா எல்லா கேமுமே ஜெயிச்சா நான் மேபி கொஞ்சம் டைட்டில் ரேஸ் அந்த டாப்புக்கு நான் வருவேன். ஏன்னா அது கொஞ்சமா கன்சிஸ்டன்சி வேணும்ல. லைக் ஓகே கன்சிஸ்டன்சி வேணும். சோ பட் ஐ திங்க் we will have enough to win this game. கன்சீட் பண்ணுவோம் எஸ் பிகாஸ் டிஃபென்ஸ் இன்னும் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. பட் we should have enough to win. குட் திங் என்னன்னா ஐஎஸ் கேமுக்கு வந்து லைக் அது ஒரு கேம்பிள் மாதிரி என்ஜோ மரஸ்கா. ஏன்னா லைனை பார்த்து எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு கான்ஃபரன்ஸ் லீக் இல்லடா இது சாம்பியன்ஸ் லீக் தான் அப்படின்னு. பட் அவன் நேரம் கேம்ல ஜெயிச்சாங்க. அண்ட் we were able to pull out என்ஜோ கைசியோலாம் 45-50 மினிட்ஸ்லேயே வந்து we were able to take them out. ஸோ அது நல்ல விஷயமா போச்சு. அண்ட் வந்து அஃப்கோர்ஸ் ஜோ பெட்ரோ will be back for this game. ஐஎஸ் கேம் சஸ்பெண்டட் ஆயிட்டா. பட் we'll have enough என்ஜோ கைசேரோ எஸ்டவாவ் நெட்டோ இந்த கேம் ஆடவே இல்லை. he got some good rest. So he'll be back for this game. Neto, Joao Pedro, Reece James center back la Kukulala இந்த கேம் ஆடவே இல்ல. He got some rest. So all our main players வந்து they'll be back for this game. So I should see a comfortable win for us. 3-1 Chelsea even. Okay. Concede more but we'll score enough. 3-1 Chelsea. Yeah, I think you'll concede but I'll also stick to 2-1 Chelsea. I think it's enough players in the squad to win the game. அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பற்றி பேசணும். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போர்ன்மத் பேசுறதுக்கு முன்னால் லெட்ஸ் டாக் அபவுட் போர்ன்மத்தோட போன வார கேம். ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த கேம் ஆஃப் த வீக்னு சொல்லுவேன். 3-3 சரியான கேம். செல்லர்ஸ் பார்க்கல. யாஸ் ஃபென்டாஸ்டிக். இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் கேம் ஆஃப் ஃபுட்பால்னா இதுதான். ஐ திங்க் ஃப்ளோயிங்காக இருந்தது ப்ரோ. இதுதான்டா கேம். ஜஸ்ட்
அன்பிலீவபிள், ஜஸ்ட் எண்ட் டு எண்டா இருந்தது, நல்லா ஃப்ளோ ஆயிட்டே இருந்தது. மட்டேட்டா கூட ஒன் த கேம் அட் தி எண்ட் ஆக்சுவலா ஒரு சான்ஸ் இருந்தது. மட்டமான மிஸ் ஃப்ரம் மட்டேட்டா who had a fantastic game overall actually. நாலாவது கோல் அடிச்சா வேற லெவலா இருந்திருக்கும். ஆமா, 4xgல இருந்தானுங்க ப்ரோ இவனுங்க. இன்ஃபேக்ட் ஸோ 4.44ல இருந்துக்கிறானுங்க. ஸோ தே ஷுட் ஹவ் ஒன் த கேம் அந்த சான்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது அந்த சான்ஸ் எடுக்கல. ஸோ யா, பிரில்லியன்ட் கேம் ஆஃப் ஃபுட்பால். எனிதிங் எல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா இந்த கேமில்? பேலஸ் vs Bournemouth. Two good teams. Glasner doing his thing and Bournemouth he also has been doing his thing. Like two of those managers அது வந்து யார் வந்து அடுத்த பிக் கிளப்புக்கு போக போறாங்க தான் பெரிய டாக்கே. ஸோ அது என்னன்னு அப்புறமா பார்ப்போம். பட் they have been slowly doing their thing. Even இடையில வந்து லாஸ்ட் சீசன் ஆல்சோ had a very good season. லாஸ்ட் தான் டாப் ஆஃப் ஆச்சே தவிர he had a very good season. கிளாஸ்னர் சொல்லவே தேவையில்ல. In spite of losing so many players la Bournemouth la நல்ல கோச் கலக்கு வந்து எனக்கு என் டீம் தான் வேணும், இல்லனா நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படிங்கற மாதிரி கோச்சே கிடையாது. யார் பிளேயர்ஸ் இருக்காங்களோ அதை வச்சு ஒரு ரிசல்ட் கொண்டு வர தெரியணும் உனக்கு. அதுதான் ஒரு நல்ல மேனேஜரோட வேலை. and that's what Glasner is doing. Yeah, so Bournemouth oda fixture பாத்துறோம். Bournemouth currently sitting on 3rd PB and facing Nottingham Forest under நீங்க சொன்ன மாதிரி ஷான் டைஷ் who's tailor made தான் சொல்லுவேன். I agree with you. and the squad and the style of play, especially Nuno's style of play எடுத்தீங்கன்னா. So do you think there will be a new manager bounce? அவே வர கஷ்டம் தான். I mean there'll be something, but I don't think they'll have enough for Bournemouth. வேற ஏதாவது இப்போ லீட்ஸ் மாதிரி ஏதாவது டீம் ஆடுறாங்கன்னா you can say okay bounce, but they're playing Bournemouth who are doing well. So I think Bournemouth will win this game. ஒரு 2-0 win Bournemouthக்கு. I have to agree with you. நானும் வந்து I think Bournemouth தான் ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து too soon in தோணுது. இந்த opposition வர for Sean Dyche. I don't think it will suit in தோணுது. and நானும் I'm going to say exact same thing. I'll say 2-0 தான் நானும் சொல்ல போறேன். கொஞ்சம் overwhelming-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன் ஷான் டைஷ்க்கு. and especially Sean Dyche is been out of a job for a while இல்ல, ஒரு 1 year இருக்கும். ஆமா, கடைசி லாஸ்ட் இயர் எவர்டன் தான கொஞ்சம் தான் மேனேஜ் பண்ணா, அதுக்கு அப்புறம் he went out. அதுக்கு அப்புறம் வரவே இல்ல. he was on. அதான் ரொம்ப is too early தான் அவனுக்கு. but too early in the sense like வந்து too early to expect a bounce அந்த மாதிரி. for 2-3 games we can probably see something out of them. yeah, so yeah, நானும் வந்து I agree with you. அதே லாஸ் தான். அடுத்தது வந்து let's see Burnley vs Leeds. போன வாரம் 2-0. நான் வந்து இந்த ப்ரீவியூலயே நான் சொன்னேன் I think Burnley தான் ஜெயிக்க போறாங்கன்னு. எனக்கு லீட்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியல. I don't think they're a great team. It's just that there are worse teams than them in the Premier League. அதனால தான் I think அங்கங்க ஒரு வின் எடுத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். யா, ஒங்கால் அச்சுக்கிறான் லோன்ல இருந்து வந்தவன் ஒகோச்சுக்கோ. and 2-0 கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டானுங்க. anything to add on this? I mean அதுவும் இல்ல, but yeah, good win for Burnley. like they needed this win more than anything else. ஏன்னா இல்லனா வந்து லீட்ஸ் வந்து இன்னும் புல் ஆஃப் பண்ணிப்பானுங்க like இந்த ரெலிகேஷன்ல இருந்து. அதனால so big win for Burnley, but in the but maintain பண்ண முடியுமான்னு கேட்டா கஷ்டம் தான். so Burnley and Leeds staying up a PB? one of them both newly promoted teams. Leeds going down னு சொல்லிருந்தேன். but they are still on the border of that. பாப்போம், let's see if I like என்னோட ஸ்டாண்ட் சொன்னா அப்படியே இருக்கான்னு பார்க்கறேன். but பாப்போம், let's see, you never know. okay, அடுத்த ரெண்டு டீமுக்கு ஃபிக்சர்ஸ் பார்த்துருவோம். லீட்ஸ் ஆர் ஹோஸ்டிங் வெஸ்ட் ஹாம். இப்போ தான் சொன்னோம் கமிங் பேக் அவுட் ஆஃப் அ டிஃபீட். ஸோ லீட்ஸ் எனக்கு சத்தியமாக தெரில எப்படி கால் பண்ணணும்னு இந்த கேம். ஸோ உங்களுக்கே கொடுத்துறேன் நான். அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா? ரைட். லீட்ஸ் அட் ஹோம். என்ன பெருசா லீட்ஸ் அட் ஹோம்? இல்ல ஃப்ரைடே நைட் கேம்ல ஃப்ரைடே நைட் அண்டர் தி லைட்ஸ். கரெக்ட் தான். அதனால சொல்றேன். இல்ல சாட்டர்டே மத்தியானம் கேம்னா புன் கேர்லெஸ் அந்த மாதிரி இருக்கேன் நான். ஓகே, ஃப்ரைடே நைட் அண்டர் தி லைட்ஸ் ஹோம்ங்கனால ஐ வில் கிவ் லீட்ஸ் தி வின். அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாது. ஓகே, நான் வந்து ஆக்சுவலா ஐ அம் கோயிங் ஃபார் வெஸ்ட் ஹாம் வின் ப்ரோ. ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. 1-0 கேவலமான கேமா இருக்கும். லெஜிட் 1. ஓகே, டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் நான் வெஸ்ட் ஹாம் 1-0 சொல்லிடுறேன். லிட்டரல் ஆப்போசிட். ரைட். அடுத்தது வந்து Wolves ஆர் ஹோஸ்டிங் Burnley. Wolves இப்பதான் பேசணும், அவங்களும் தோத்துறானுங்க. ஒரு 2-0 லாஸ்ல இருந்து தான் அவனுங்களும் வந்தானுங்க அகைன்ஸ்ட் Sunderland. ஸோ Wolves ஆர் ஹோஸ்டிங்.
Wolves ஒரு கேம் கூட ஜெயிக்கல. I think they are the only team who have not won a single Premier League game. மீதி எல்லாம் கூட ஜெயிச்சிருக்கானுங்க. கரெக்ட். வெஸ்ட் ஹாம் கூட ஏதோ நடுவுல ஜெயிச்சாங்க கிராம் பாட்டரோட. கரெக்ட். So yeah, Wolves bro, I don't see anything changing to be honest. நான் வந்து குயிக்கா I'll say draw. I'll say 1-1 draw. I'll go for a 0-0. Okay. Stink தான். ஏன்னா Wolves கோல் அடிக்க மாட்டேங்கிறாங்க. 8 கேம் 5 கோல் தான் அடிச்சிருக்கானுங்க. வந்து எஸ்ஸா இது பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. Burnley not scoring many goals. 8 கேம் 9 கோல் தான். ஸோ அதனால 0-0 ஸ்டிங்க். ஓகே. மேன் சிட்டி பார்த்துருவோம். மேன் சிட்டி ஒருத்தன் தான் வந்து கோல் அடிச்சுனேக்கிறான் எல்லா கேம்லயும். அது வந்து எர்லிங் ஹாலண்ட். இந்த கேம்லயும் 2 கோல் அவன் தான். ஆனா அவன் வந்து 2-3 கோல் மாத்தி போட்டுட்டே இருக்கான். யா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறான் ப்ரோ எர்லிங். 2-0 வின். 15 கோலா ஹாலண்ட்? சீரியஸா தெரியல. இதே ரேட்ல போயிட்டு இருந்தா ஐ திங்க் ஹீல் பிரேக் ஹிஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்ட், ஒரு 2 years முன்னால அடிச்ச ரெக்கார்டு. ஸோ பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறான். 2-0 வின். எனிதிங் டு ஆட் ஆன் திஸ் கேம்? 5 minutesல 2 கோல் அடிச்சிட்டான் பேசிக்கா. அதுதான் கேம். அதுதான் ஹாலண்ட். 11 கோல். செகண்ட் ஹையஸ்ட் 6 தான். சம்பந்தமே இல்ல. ஹாலண்டுக்கும் செகண்ட் ஹையஸ்டுக்கும் சம்பந்தமே இல்ல. அதான் ஹாலண்ட். லைக் சிட்டி ஆக்சுவலி வெல் ஆக்சுவலி லைக் ஹாலண்டுக்கே வந்து ஒரு ஈஸிலி ஆற ஹாட்ரிக். 2-3 சான்ஸ் அப்புறம் மிஸ் பண்ண வேற. சிட்டி அட் ஹோம் வாஸ் only going to be one result. பட் என்ன பிரச்சனைனா ஹாலண்டை தவிர யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் பெரிய லைக் இஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அது எப்படி போக்குறாங்கன்னு பார்ப்போம். லைக் வந்து God forbid, I mean, no, யாருக்குமே இன்ஜுரி யூஸ் பண்ணக்கூடாது நானே. பட் if Haaland does not score, someone else has to step up. I mean, yes, Haaland அடிக்கிறான். ஓகே, ஐ திங்க் இந்த கேம்ல அடிப்பான்னு நினைக்கிறேன். அஸ்டன் இல்லாவே even though Villa last game ஜெயிச்சாங்க ஸ்பாட்ஸோட, பட் he'll score again. He'll score again and City will edge Villa 2-1. ஓகே. அந்த ப்ரெடிக்ஷனை கொடுத்துட்டீங்களா நீங்க? ஓகே. Villa City இல்ல சொன்னால. Villa City. ஓகே. Fine. நான் வந்து I wanted to say that Haaland 38 கேம் ஆடுறானா 38 கேம் கோல் அடிப்பான்னு I wanted to say. Actually அந்த லெவல்ல இருக்கிறான் ப்ரோ. பட் obviously form changes during the course of the season. Unfortunately அங்கங்க you could miss 1 or 2 games இல்ல. இதோ slight niggles இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதான் அந்த ஓகே. நீங்க வில்லா கேம் சொல்லிட்டீங்க 2-1 to வில்லா. நானும் வந்து I'll say என்ன சொல்றது, you know what, I'll go, I think தெரியல ப்ரோ. வில்லா வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க திடீர்னு. So I'm going to go for a draw. I'm going to go for a 2-2 draw. And historically they have been playing well against City at Villa Park கூட. So I'll go for a 2-2 draw. அடுத்தது எவர்டன் ஸ்பர்ஸ் கேம் போறதுக்கு முன்னால I wanted to touch the Spurs versus Villa game. வில்லா வந்து சூப்பரா ஆடினாங்க இந்த கேம். சரியான கோல் ராஜர்ஸ் by the way, have to say. And புவெண்டியா கூட நல்ல கோல் தான். ஸோ அந்த கேம் ஏதாவது ஆட் பண்றீங்களா எவர்டன் ஸ்பர்ஸ் பாக்குறதுக்கு முன்னால? ஸ்பர்ஸ் நம்ம நினைக்கிற கேம்லாம் ஜெயிக்க மாட்டானுங்க. நினைக்காத கேம் தான் ரேண்டமா ஜெயிப்பானுங்க. ஸ்பர்ஸ் புரிஞ்சுக்கவே முடியல. ஸ்பர்ஸ் இன்னிங்கும் பார்த்தா மானக்கோட ஒரு 0-0 டிராப் பண்ணானுங்க. Javi Simons on a historical goalless assistless run. 0-0-10 அது இன்னும் 11 இன்னைக்கும் எதுவும் இல்ல. சோ 0-0-11 போட்டுக்கலாம். தெரியல. ஐ மீன் ஸ்பாட்ஸ் எவர்டனவே வேற. சோ அதனால I think this will be a draw. And Everton have been good bro. Everton in the season have been good. Yeah, let's not forget. Grealish வந்து வேற லெவல்ல இருக்கான். Calvert-Lewin ஃபிட்டா இருக்கான். What? Calvert-Lewin ஃபிட் ஆகறான் but not for Everton. அவன் லீட்ஸ்ல இருக்கறானே. ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவ்வளவு. ஓ சாரி. போய்ட்டான்ல. ஓ மறந்தே போயிட்டான். ஆமா கிளம்பிட்டான். சரி. But yeah, 2-2 draw. Expecting a good game. 2-2 draw. I'm going to say 2-1 to Everton. Okay. Yeah, not because they are our rivals அதுக்காக இல்ல. I feel like ஸ்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளிப்பு போனா எங்கேயாவது ஒரு லாஸ் வந்துரும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. ஸோ தேர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் ஏதோ ரிதம். தேர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட் ஆக்சுவலி. இன்னைக்கு விட்டுருங்க மோனக்கோ. அந்த இதுக்கு முன்னால ஐ திங்க் ஏதோ ஒரு டீம் அவங்க தே ஃபேஸ் தம் இன் த யூரோப்பா லீக் போன சீசன். அவங்களோட கூட ட்ரா. அவன் அந்த ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா வீடுலாம் தெரியுது. ஸ்டேடியம் அந்த ஸ்டாண்ட் பின்னால. அவங்க பேர் மறந்துட்டேன் நானு. ஸோ யா I think they might lose this game at Merseyside.
ஸோ 2-1 டு எவர்டன் சொல்லிக்கிறேன் நான். ரைட். அடுத்த கேம் வந்து லெட்ஸ் சி தி ஆர்சனல் Fulham game. Craven Cottage 1-0 did the business. Obviously set piece again. We had enough chances to actually score more in the game. I didn't understand the outrage on social media saying that இவங்களால ஒரு விதத்துல தான் கோல் அடிக்க முடியும்னு. I think we didn't take our chances in the game. And Arsenal மாதிரி ஒரு டீம் வந்து have a really good defense to see out the game 1-0. So I think that's what we did at the end. So yeah, 1-0 to Arsenal against Fulham. வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா PB? Very old chant to the Arsenal 1-0 அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி 1-0 டு தி ஆர்சனல் ஜார்ஜ் கிரேம் டேஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ யா ஓகே, அப்போ ஆர்சனல் கேம் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஆர்சனலோட அடுத்த வாரம் 3 goals considered 8 gamesல something like பிரீமியர் லீக்ல எஸ் யா பிரீமியர் லீக்ல 3 கோல்ஸ் தான் கன்சீட். நீங்க ஒரு டீம் வந்து லைக் அட்லீஸ்ட் ஆர்சனலோட என்னன்னா ஓகே ஆர்சனலுக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆர்சனல் வந்து அவங்களால மற்ற டீமை பிரேக் டவுன் பண்ண முடியுமா அப்படிங்கறத கேள்வி. அண்ட் வந்து நீங்க ஒரு கோல் அடிச்சிட்டீங்கன்னா மீதி இதை உடச்சிருவீங்க. அதே மாதிரி அத்லெட்டிகோ மேட்ரிட் ஆச்சு 1-0 செட் பீஸ்ல போட்டீங்க, அப்புறமா வந்து அப்படியே ஃபிளட்கேட்ஸ் ஓபன். சோ அதனால எக்ஸாக்ட்லி see I don't care, win is a win, அவ்வளவுதான். give me 3 points. அது ஃபுல்லா மாதிரி ஆர்சனல் வந்து லைக் லாஸ்ட் 2 years I don't think you won. so இந்த மாதிரி ஜெயிக்கிறீங்கன்னா கொடுங்க நான் ஓடுறேன். எக்ஸாக்ட்லி போகி டீமா இருந்துக்கிறாங்க ப்ரோ. ஃபுல்லம், வெஸ்ட் ஹாம் இவனுங்கெல்லாம் வந்து have been a very bogey team where we have lost a lot of points actually. so இந்த மாதிரி டீம்ஸ் அடிக்கிறோம்னா it's actually good. so yeah, I don't care how the result comes as long as அந்த ரிசல்ட் வந்ததுக்கு வரைக்கும். ஸோ ஆர்சனல் ஆர் ஹோஸ்டிங் இந்த வாரம் கிறிஸ்டல் பேலஸ். மக்களே இந்த கேமோட ஃபுல் ப்ரீவியூ வந்து ஷுட் ட்ராப் ஆன் தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட். நானும் பிபி வந்து எங்களோட கருத்து கொடுத்துட்றோம். பேலஸ் ஹேவ் பின் இன் குட் ஃபார்ம் ப்ரோ. கடைசியாக 5 கேமில் வந்து ஒரு லாஸு. ஆமாம், எஸ்ஏ டாபி ஒரு லாஸ் ஆனால் ஒரு ட்ரா இருந்திருக்கு நடுவில். பட் ஆர்சனல் ஆன் தி அதர் ஹேண்ட் லாஸ்ட் 5 games 5 wins and have been in really really good form. And அந்த நியூகாசல் கேம் தவிர we have been conceded in the last 4 games. so yeah, we've been in very good form actually Arsenal. and we've been scoring goals as well. so ஒரு மாதிரி ஒரு rhythm வந்த மாதிரி இருக்குது. but this is a Palace team, a very good Palace team. so நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? again this will be one of those cagey கஷ்டமான fixtures தான் இருக்கும் because obviously like last night and all of that. so ஒரு கேஜியான கேமா இருக்கும். பட் அகைன் I'm expecting Arsenal to somehow beat through this. again ஒரு 1-0 மாதிரி தான் through a set piece. அந்த மாதிரி தான் நான் பார்க்கறேன். 1-0 Arsenal. like வந்து it'll be a very boring game to watch, but Arsenal will pull through a set piece 1-0. நானும் வந்து ஐ திங்க் கிளீன் ஷீட்ல ஜெயிச்சிரும். I'll say 2-0 just to stay a little different, but I can easily see நீங்க predict பண்ண ஸ்கோர்ல I can easily see that happening. 1-0 எடுத்துட்டு அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கும். ஸோ நியூகாசில் வர்சஸ் ஃபுல்லமோட கேம் பார்க்கணும்ல. ஸோ நியூகாசில் வர்சஸ் ஃபுல்லம் அட் சென்ட் ஜேம்ஸ் பார்க். போன சீசன் வந்து இந்த ஃபெப்ரவரியில தான் நியூகாசில் வந்து தோத்துருக்குறானுங்க ஃபுல்லமோட அட் ஹோம். ஃபுல்லம் மாதிரி ஒரு டீம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சில டைம் நல்லா ஆடுவானுங்க, சில டைம் வந்து ரொம்ப கேவலமாக ஆடுவானுங்க. ஸோ நியூகாசல் வந்து எக்ஸாக்ட்லி கட்டூஸோட டைலாக் தான். ஆல்தோ நியூகாசல் கம்மிங் பேக் ஃப்ரம் அ குட் ரெயின் ஆஃப் ஃபார்ம் அந்த பென்ஃபிகாவோட. ஸோ ஐ ஸ்டில் திங்க் நியூகாசல் ஹேவ் தி எட்ஜ் இந்த கேமில். நான் வந்து ஐ சே நியூகாசல் 2-1 சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? I'll say 3-1 Newcastle. இந்த பென்ஃபிகா வின்னா வந்து ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. அதோட கேரி த்ரூ. சோ Newcastle 3-1 வின். ஓகே, Newcastle 3-1 வின். அதோட நம்ம எல்லா கேம் பார்த்துட்டோமான்னு தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ரிவ்யூஸ்ல நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ப்ரீவியூ தான் பார்க்குறேன் நம்ம எல்லாமே பார்த்துட்டோமான்னு. ஐ பிலீவ் வி ஹவ் சீன் ஆல் தி கேம்ஸ். எஸ். கமெண்ட்ஸ்ல பார்த்து சொல்லுங்க நாங்க ஏதாவது பண்ணினோம் என்றால். நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் பிபி. எல்லாமே டக்குன்னு பார்த்துட்டோம் ஆக்சுவலா. கரெக்ட். ஓகே. ஸோ ஐ மீன் அதோட லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் அடுத்த வாரம். பிபி எனிதிங் எல்ஸ் டு ஆட்? ஆஞ்ச் பாஸ்டோகோக்லு தான் சாக்கா இருந்தார். வேறு ஏதாவது அண்ட் ஷாண்டேஷ் அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க. வேறு ஏதாவது ஃபுட்பால் வேர்ல்டில் நம்ம தெரிஞ்சுக்க மாதிரி ஏதாவது நியூஸ் ஏதாவது பிரேக் அவுட் ஆச்சா? எனக்கு வரமாட்டேங்குது எதுவுமே மைண்டில். ஐ மீன்
பெருசா எதுவும் இல்ல, அட்லீஸ்ட் யூரோப்பியன் ஃபுட்பால் டேர்ம்ஸ்ல மத்த பெருசா எதுவும் இல்ல. ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் இந்த சண்டே எல் கிளாசிக்கோ ப்ரெடிக்ஷன் போட்டுடலாம் டக்குன்னு. போட்டுடலாம். எங்க நடக்குது இந்த எல் கிளாசிக்கோ? பர்னபாவா? பட் பார்சாக்கு பர்னபா வந்து கிட்டத்தட்ட ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி தான், அவங்க எப்பவுமே ஜெயிப்பானுங்க. பட் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, லைக் மட்ரிட் ஹேவ் ஸ்டார்டட் a bit decently, பட் அட்லெட்டிகோட செருப்படி அடிச்சாங்க, செருப்படி வாங்கினாங்க. they're still on top, la 2 points in a difference. Still on top. They need a draw to still stay on top, but of course last year 4 வாட்டி தோத்தாங்க பார்சாவோட. I mean கரெக்ட், கோல் அடிச்சும் வந்து தோத்தானுங்க, அதுதான் வந்து பெரியது. பட் ஐ திங்க் திஸ் டைம் 4 வாட்டி தோத்துக்கறாங்க. கரெக்ட், யா யூ ரைட். திஸ் டைம் ஐ திங்க் டிஃபரண்டா இருக்கும். I mean இன்னொரு என்னன்னா லைக் லெவன்டோஸ்கி எல்லாம் நினைக்கிறேன், so that will be a big miss, but I think Yamal is back. They have not been playing great, but I think Madrid might get something out of this. So நல்ல 2-2 draw, ஒரு நல்ல ஒரு ஸ்கோரிங் டிராவா இருக்கும் இது. 2-2 டிராவா? லிட்டரலா பாருங்களேன், ரெண்டு டீமுமே வந்து 12 கோல் அடிச்சுக்கறாங்க கடைசி 5 கேம்ல. And Kylian has been in ridiculous form. Mbappe Vinicius யாரா தூண்டி விட்டு ரெட் கார்டு வாங்க வைப்பானான்னு பாப்போம். நானும் வந்து அந்த பழைய எல் கிளாசிக்கோ நம்மலாம் பார்க்கும்போது, இந்த ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாம் இருக்கும்போது அந்த என்டர்டெய்னிங் 2-2 டிரா மாதிரி இருந்தா ஐ ரியலி என்ஜாய் தட் கேம். நானும் I'll stick for a draw actually. I'll also say a 2-2 draw. I don't know if Madrid have enough to win the game in da எனக்கு தெரியல. I don't know if they do. They probably do, but both teams are very defensively not that great bro. ரெண்டு டீமுமே பார்சா ஹைலைன், அது வச்சு தான் இது பண்ணுவேன் ஒத்த கால் நிக்கறாங்க. மட்ரிடும் வந்து they have not been like, yes ஜெயிக்கறாங்க, but they have not been great அந்த மாதிரி. பட் 9 கேம்ஸ்ல 9 கோல்ஸ் கன்சிட் பண்ணிக்கறானுங்க. Yeah, but Mbappe I think he'll score in this game. I think he has at least 1 or 2 goals in this game. போன வாட்டி வந்து I think he was offside 7 or 8 times நினைக்கிறேன் அந்த எல் கிளாசிக்கோல. நான் ரொம்ப ரிடிகுலஸான ஸ்டாட் எல்லாம் ஒரே வாட்டி ஆஃப்சைட் இருக்கு. ஏன்னா பார்சா அவ்ளோ பர்ஃபெக்ட்டா ரைட்ல வந்து இது பண்ணி விட்டாங்க, பட் they've been conceding also, so let's see this. நான் என் prediction மாத்தி போட்ற போறேன். ஆக்சுவலா எனக்கு மெட்ரிட் பிடிக்கும், so actually I'm going to change it, so I'll say 3-2. Okay, to Madrid. எனக்கு பார்சா பிடிக்காது, அது வேற விஷயம், but still 2-2 because Madrid also have not been playing great, but yeah, Barca always have that fire power. Rafinha Madrid நால அடிப்பான் தலைவன். Yamal also scored plenty of goals Madrid ora, so 2-2 draw. Okay, cool. மக்களே, பிபியோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க, பிபி டாக்ஸ். நான் போடுறேன், லிங்க் கீழே போடுறேன் பிபி டாக்ஸுக்கு. பிபி, வேர் எல்ஸ் கேன் தே ஃபைண்ட் யூ? மீன் பிபி டாக்ஸ், அது இன்ஸ்டால பிபி டாக்ஸ் 97, அதுதான் மீனா. அண்ட் சின்ன சின்ன ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பேன் இன்ஸ்டால, ஸோ வாட்ச் அலாங்ஸ் as well. வாட்ச் அலாங்ஸ் கூட பிபி பண்ணிட்டு இருக்காரு, ஸோ ப்ளீஸ் செக் அவுட் his channel as well. PB, as always, thank you so much for coming on the show. மிக்க நன்றி. And மக்களே thank you so much for your support. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட, அண்ட் முக்கியமா அந்த பெல் ஐக்கான் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷனும் போடுங்க கீழே காமெண்ட் செக்ஷன்ல. லெட்ஸ் see நீங்க எவ்வளவு ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா வச்சுக்கிறீங்கன்னு. அண்ட் பிபி, அதோட I will see you later my friend. Yes. Thank you so much for coming. Bye bye.